ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பகுதியில் ஓட்டலில் பணியாற்றி கொண்டிருந்த வடமாநில தொழிலாளரை போலீசார் தாக்கிய சம்பவத்திற்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கே போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒருவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை மட்டுமே வைத்து அவர்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கவோ, அவர்களை துன்புறுத்தவோ, அவமதிக்கவோ அல்லது தாக்கவோ போலீசாருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உடல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் அதிக அளவில் துன்புறுத்தப்படுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தமிழகத்தின் பொருளாதாரத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் ஈடு செய்ய முடியாத பங்களிப்பை நாம் அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இது. மெட்ரோ ரயில் திட்டங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள் முதல் குடியிருப்பு கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சிறு உற்பத்தி நிறுவனங்கள் வரையிலான நமது பொருளாதார நடவடிக்கைகளின் ஒவ்வொரு தூணும் அவர்களின் உழைப்பை சார்ந்தே உள்ளன. எனவே அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்க மறுப்பது என்பது நமது வளர்ச்சியை நாமே சீர்குலைப்பதாகும். இதே போன்ற சம்பவங்கள் அரசியல் லாபத்திற்காக திமுகவினரால் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக பல ஆண்டுகளாக விதைக்கப்பட்ட வெறுப்பின் தவிர்க்க முடியாத செயல்களின் வெளிப்பாடுதான் இவை என தனது அறிக்கையில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஓடி போயிரு. நாளை காலையில் கடை திறந்துக்கா உன்னை காலை விடியும் யாத்திரா பேசிக்கிட்டு நீ எந்த ஊர்ல, நீங்க எந்த ஊர் நாய், நீங்க நான் எந்த ஊருன்னு தெரியுமா உனக்கு? நான் எந்த ஊரும் தெரியுமா உனக்கு? எனக்கு எந்த ஊர் என்ன மாதிரி இதெல்லாம் பேசு. யார்கிட்ட பேசிட்டு என் மீசி எடுத்துக்கிறேன். நீங்க ஓட என்ன கேட்டா எங்கடா கேட்டா? அப்புறம் நீங்க என்ன கேட்டா? இல்லன்னா இல்ல சொல்லு, இல்ல இல்ல சொல்லு. நீங்க என்ன போலீஸ் மேல கைங்கிறியா? போலீஸ் இல்ல, நீ தான் அவருக்கு அடிச்சிருக்க. அங்க சிசி கேமரால நீ சொல்லாதே. என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன பண்ணுன்ற? நீ மன சேவை சொல்லு. நான் வேலை செய்றேன். சொல்லுங்க. நீ தப்பே பேசாதே. என்ன என்ன நீ கேள்வி கேட்கிற? நீ நாளைக்கு யாரு இந்த கடை? நாளை கடை ஓன் வந்து 10 மணிக்கு. சரியா? இந்த கடை நாளைக்கு திறக்குவார். ஊருக்கு போய்க்க